97,000 புத்தகங்களுடன் ஒரு நூலகம் எரிந்து தீக்கிரையாக்கப்பட்டது. எனது மாமனார் இவற்றை கேள்விப்பட்டு மாரடைப்பால் காலமானார். மே மாதம் 31ஆம் தேதி 2000 மக்கள் வரையில் குழுமியிருந்தார். மேயர் ராசா விஸ்வநாதன் பேசிக் கொண்டிருந்த போதுதான் அந்த வெடிச்சத்தம் எழுந்தது. சுவர்கள் தணலில் வெந்து வெடித்து போயின. காந்தி அச்சகத்தை நோக்கி வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டன. ஆனால் அங்குள்ள யாழ்ப்பாணம் என்பதை நீக்கிவிட்டு வெறுமனே யோகேஸ்வரன் எம்பி என கூறும் அளவுக்கு இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனமும் நடந்து கொண்டுள்ளது. சிவில் உடையில் வந்தவர்கள் தமது இஷ்டப்படி நாச வேலைகளில் ஈடுபட்டனர். 31ஆம் திகதி இரவு 8 மணி இருக்கும். அக்கூட்ட மைதானத்தில் வெடித்தது பட்டாசு அல்ல. 500 பேர் துப்பாக்கிகளுடன் ஓடி வந்தனர். இரவு 8:15 மணிக்கு தொடங்கிய பயங்கர வன் செயல்கள் அன்றிரவு 11 மணி வரை தலைவிரித்தாடியது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்த 4 போலீசாரும் துப்பாக்கி சூட்டுகளுக்கு இலக்காகினர். ஆகாயத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். துப்பாக்கிப்பிடி ஒன்றினால் அவர் காரின் விண்ஸ்கிரீன் கண்ணாடி பலாரென அடித்துடைக்கப்பட்டது. சற்று நேரம் நாச்சிமார் கோயில் மைதானம் அல்லோகலப்பட்டது. கையில் பந்தங்களுடன் கூச்சலிட்டபடி சிலர் வீதியில் ஓடுவது தெரிந்தது. வீதியின் ஓரமாக இருந்த வேலிகளுக்குள் அவர்கள் தீயிட்டார்கள். பஸ் நிலையம் ஒன்றில் பூபாலசிங்க புத்தக கடை எரிந்து கொண்டிருந்தது.